பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுலயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லது பண்றதுலயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, கண்டிப்பா இருக்கு. பாலண்ணா பண்ற விஷயத்தினால அடுத்த ஜெனரேஷனே பாதிக்கும். இந்த வீடியோல நான் பாலண்ணாவை போட்டு அடிக்கிறதுக்காகவும் வரல. அது எப்படி நீங்க பாலண்ணாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசலாம்னு கேட்கறதுக்காகவும் வரல. அது நீ சொல்லக்கூடாது. எனக்கு தோணுனதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உமாபதினு ஒரு பத்திரிகையாளர் கேபிஐ பாலா சர்வதேச கைகூலி அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் பாலாண்ணாக்கு அகைன்ஸ்டாகவும் நிறைய பேர் சப்போர்ட்டாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தமிழ் சினிமா கூல் சுரேஷ், மதுரை முத்து இவங்களே சோசியல் மீடியால வாக்குவாதம் பண்றாங்க. நான் கேட்கிறேன், தம்பி கேபிஐ பாலா அவர்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? அவன் பாட்டுக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது ஆஸ்பத்திரி கட்டுறான், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான். அது எங்க இருந்து வருது பணம்? நானும் தாங்க எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடி இருந்து என் கார்லாம் வச்சு கூட நான் சமூக சேவையெல்லாம் செய்தேன். கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் நீங்க சோசியல் மீடியால போடுங்க, தெரியும் நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு. ஆனால் இந்த தம்பி பண்றது மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகுது. ஒருவேளை நான் சமூக சேவை பண்ணும்போது எனக்கு முன்னாடி நம்ம கேமரா போய் வச்சுட்டு இதை இந்த வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லாம விட்டேன். நான் அந்த அதை விடுங்க. கூல் சுரேஷ் அவர் என்னமோ உலக சாதனை பண்ண மாதிரி, அவர் இதே துறையில் இருக்கிறவர், இதே மாதிரி ஸ்டேஜுக்கு போனவர், கஷ்டப்பட்டவர், தெரிஞ்சிருக்கும் கஷ்டம். ஒரு 5000 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அவர் எல்லா இடத்துலையும் நான் இப்படி தெரிஞ்ச வீடியோ போட்டு பண்றேன். நீ என்ன வீடியோ தானே போடுற? ஒரு இதுக்கு ரிவ்யூ காமிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த தேட்டர் முன்னுக்கு போய் கத்துற இல்லை, அப்படி செய்யலையே. என்னங்க சொல்றதுக்கு மாதிரி நம்ம யோக்கியான்னு ஒரு தடவை பார்க்கணும்ல சார். ஃபர்ஸ்ட் இவர் மேல வச்ச அலிகேஷன்ஸ்லாம் பத்தி என்ன பார்க்கலாமா? இவரை பத்தி இவ்வளவு பெருசா பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் இந்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்த நம்பர் பிளேட் தான். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. இதை வச்சு நிறைய பேர் நிறைய விதமா பாலனாவை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆம்புலன்ஸ் நம்பர் TNDD 0003 போட்டு பார்க்கும்போது நிசான் GTRன்னு இந்த கார் வருது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இது ஒன்ன வச்சுதான் பாலானா பண்றது எல்லாமே போலின்னு சொன்ன ஆரம்பிச்சாங்க. அதையும் பாலானா இன்ஸ்டால போட்ட போஸ்ட்ல ஒரு D மட்டும் தவறுதலா அடிஷனலா சேர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்ல DD அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது D மட்டும் தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால DD எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு FC முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு. அதுல எந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாது. நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம், அது கரெக்டா தான் இருந்துச்சு. அவர் மேல வச்ச அடுத்த அலிகேஷன் அவர் வருமானத்தோட அதிகமா மக்களுக்காக செலவழிக்கிறாரு அப்படிங்கறதுதான். எத்தனை மூட்டை நெல் இருக்கு? என்ன முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா. அதை எண்ணி எல்லாரும் கூட எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. அதுக்கு அவரே ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டல் இவன் கட்டுறான், எப்படி இவனுக்குள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். என்னதான் இவர் ஈவெண்ட்ஸ் போய் ஆங்கரிங் பண்ணி படம் நடிச்சு ஆட் ஷூட் பண்ணாலும் அதுல வர்ற வருமானத்தோட அதிகமா தான் செலவழிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஒருவேளை இவர் போற ஆட் ஷூட்டிங்லயும் ஈவெண்ட்ஸ்லயும் மனிதாபிமானம் அதிகமா இருக்கிற மனிதர்கள் இவரை பத்தி தெரிஞ்சு சேலரி அதிகமா கொடுத்தா தப்பு இல்லைன்னு அதிகமா கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ அது அவர் சேலரி தானே. எதுவுமே தெரியாம இப்படிதான் இருக்கும்னு பேசுறது என்னை பொறுத்த வரையும் தப்பு தான். அடுத்த அலிகேஷன் என்னன்னா, இவர் அப்பல்லோ மாதிரி 100 கோடி 200 கோடிக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொல்றாரு. இவர் கிளினிக் தானே கட்டியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் எதுக்கு பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவர் 100 கோடி 200 கோடிக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது ஆசைன்னு மட்டும் தான் சொன்னாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஆசை ஹாஸ்பிட்டல் கட்டணும், மிகப்பெரிய ஒரு எய்ம். அந்த கிளினிக் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கிளினிக்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இலவசமா ஒரு ஃப்ரீ கிளினிக் வச்சா ஒரு நாளைக்கு 100 பேர் ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதனால இந்த விஷயத்திலயும் இவர் மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே, நம்ம அடுத்த குற்றச்சாட்டை பார்ப்போம். கேபிஐ பாலா உதவி பண்றது தப்பு இல்ல, ஆனா அதை பப்ளிசிட்டி பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்குள்ளதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன விஷயம் வருது. பாலா பண்ற விஷயத்தினால அடுத்த ஜெனரேஷனே பாதிக்கும். பாலானா இவர் செய்யற சில உதவியை வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு சோக மியூசிக்கை போட்டு இன்ஸ்டால அப்லோட் பண்றாரு. இது உங்க மிஷின் சுவிட்ச் போட்டு அப்படி காத்தடி அப்போ
வேற 40 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல நிறைய பேர் உதவி பெற்றவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது அவங்களை சுத்தி உள்ளவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாம் உதவி பெற்றவங்களை பத்தி பேசுற விதமும் பாக்குற விதமும் மாற வாய்ப்பு இருக்கு. எப்படி நடிச்சு பாலா கிட்ட இந்த உதவியை வாங்கிட்டோம் பத்தியா, பாலா மட்டும் இந்த உதவியை பண்ணலனா இவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது அப்படிலாம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு இவங்கிட்ட ஏன்டா உதவி கேட்டோங்கிற அளவுக்கு கோவம் வரும். இப்போ ஒருவேளை எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க மக்களே, அதை வாய் விட்டு கேட்கறக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா தயக்கமா இருக்கும். அதையும் மீறி என்னோட வறுமையினால நான் கேட்டுட்டேன், அவரும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்லி காட்டினாலே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் கேமரா எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு சோக மியூசிக்கை போட்டு இன்ஸ்டால அப்லோட் பண்ணா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு. ஆனா இதுக்கு பாலா நான் என்ன ரீசன் சொல்றாருன்னா, நான் பப்ளிசிட்டி பண்றதே என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 4 பேர் சேவை செய்ய வருவாங்கன்னு தான், அதனாலதான் நான் சோசியல் மீடியால வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாலானா பார்த்து பண்றது பிரச்சனை இல்ல, பாலானா மாதிரியே பண்றதுதான் பிரச்சனை. இதே ஏன் சொல்றேன்னா, பாலானா நல்லது பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி ஃபேம் ஆயிட்டாரு, அதே மாதிரி நம்மளும் ஃபேம் ஆகணும்னு நினைப்பாங்க. நல்லது பண்ணணும்னு வராங்களோ இல்லையோ, ஆனா ஃபேம் ஆகணும்னு கண்டிப்பா வருவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்போது மனிதாபிமானத்துக்காக பண்ணாம எல்லாரும் லைக்குக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் ஃபேக்கா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் அடுத்த ஜென்ரேஷனையே பாதிக்கும்னு சொல்லி சொன்னேன். இவர் மேல வச்சு பெரிய பெரிய குற்றச்சாட்டையும் அந்த குற்றச்சாட்டை பத்தி என்னோட ஒப்பீனியனையும் சொல்லியாச்சு. இதை பத்தி தேடினப்ப எனக்கு தோணுன ஒரு சில விஷயத்தையும் அப்படியே சொல்லிடுறேன். நான் இதை பத்தி தேடினப்ப பார்த்ததுல பாதி இன்டர்வியூ ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி பேசி வச்ச மாதிரி இருந்துச்சு. இன்டர்வியூ கொடுக்குறவர் எங்கேயாவது டைலாக்க மறந்து பேசுறது நிப்பாட்டினார்னா இன்டர்வியூ எடுக்கிறவர் எடுத்து கொடுக்குறாரு, அடுத்து இந்த லைன் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாலானா எல்லாரும் செட் பண்ணி ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்கள், அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா பாடம் சொல்லி தராம இருக்கிறப்போ அங்க படிக்கிற ஒருத்தன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி தரான். அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் கேட்பாங்கல்ல, இந்த ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லி தரான், அப்போ உங்களுக்கு சொல்லி தர என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கல்ல. அப்படி டீச்சர்ஸை பார்த்து யார் இந்த கேள்வி கேட்காம இருக்கணும்னா அந்த சொல்லி தர பையனை சொல்லி கொடுக்க விடாம பண்ணணும். அதுதானே உலக வழக்கம். சரி, ஓகே மக்களே, நீங்க நான் பேசினது கரெக்டா இல்லையான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.